மன அமைதி தரும் முத்திரைகள். நம்ம காலை சப்பலாங்கல் போட்டு உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு முதல்ல வாயு முத்திரை பண்ணணும். வாயு முத்திரை அப்படிங்கிறது என்னன்னாக்க, இந்த மாதிரி கை வச்சுட்டு இந்த வரல கட்டை வரலுக்குள்ளே நுழைச்சி கட்டை வரலால் இறுக்கி மூடி இப்படி வச்சுக்கணும். அதே போல் இந்த சுட்டு வரலை கட்டை வரலுக்குள்ளே வச்சு இப்படி வச்சுக்கணும். இது பேர் தான் வாயு முத்திரைன்னு பேர். இந்த வாயு முத்திரையை பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணணுன்னா, மூச்சை நன்னா இழுத்து நன்னா விடணும் 3 முறை. இழுத்து விட்டுட்டு இந்த வாயு முத்திரையை பண்ணிட்டு 2 நிமிஷம் இருக்கணும். இந்த வாயு முத்திரையில் 2 நிமிஷம். இந்த முத்திரைகள்லாம் நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் பண்ணணும். சாப்பிட்டப்புறம் பண்ணக்கூடாது. காலை உணவு சாப்பிட்ட முன்னாடியும் பண்ணலாம், மதியமாக பண்ணலாம், இரவும் பண்ணலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு அரை மணிக்கு முன்னாடியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ இந்த பண்ணலாம். நான் சொல்கிற இந்த முத்திரைகளெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லா முத்திரைக்கும் சேர்த்தே 10 நிமிஷங்கள் தான் ஆகும். இது வாயு முத்திரை. அதுக்கடுத்து கையை வெறுமை கீழே வச்சு விடலாம். திருப்பிய மூச்சை நல்லா மூன்று முறைகள் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விடணும். மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது அடி வயிறு கொஞ்சோண்டு உள்ளுக்குள்ளே போகும். விடும் பொழுது அந்த மூச்சை கொஞ்சம் தொப்பை முன்னாடிக்கு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அடி வயிற்றிலிருந்து இழுத்து அந்த மூச்சை விடணும். 3 முறைகள் விட்டால் போதும். அடுத்த யோகா என்ன அப்படின்னா சின்முத்திரை. கட்டை வரலும் மோதிர வரலையும் லைட்டாக அடுப்பிச்சு, கட்டை வரலையும் மோதிர வரலையும் லைட்டாக அடுப்பிச்சு. இந்த பேர் சின்முத்திரை. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எவ்வளோ நாள் இருக்கணும்? 2 நிமிஷங்கள் இருந்தால் 2 நிமிஷங்கள் இப்படி பண்ணணும். அப்புறம் நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கணும். வஜ்ராசனம் அப்படின்னு என்னென்னா, காலை உள்பக்கம் மடிச்சுட்டு நம்ம காலுடைய இந்த குதிங்கால் இருக்கு இல்லையா, அது மேலே நம்ம உட்காந்துக்கணும். அது மேலே உட்காந்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த வாயு முத்திரையை திருப்பியும் பண்ணணும். இந்த வாயு முத்திரை பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்? 3 முறை அந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து மூச்சை நல்லா இழுத்து விடணும். வஜ்ராசனத்தில் உட்கார முடியல அப்படின்னு நம்ம இருந்தாக்க நம்ம சாதாரணமாக நாற்காலியில் உட்காந்து கூட அதை செய்யலாம். ஆனால் அது 2ஆம் பட்சம்தான். வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ணுறது தான் ரேட்டு. அப்புறம் இப்படி வச்சுக்கணும். திருப்பியும் அந்த வாயு முத்திரையை இது ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் கையை விட்டுடலாம். அப்புறம் மூச்சை நல்லா இழுத்து விடணும். அப்படி இழுத்து விட்டுட்டு திருப்பியும் சின்முத்ரா. சின்முத்ரான்றது என்னது? கட்டை வரலும் மோதிர வரலும் லைட்டாக பிடிச்சினா போடும். கட்டை வரலும் மோதிரம் லைட்டாக பிடிச்சினா போடும். இந்த மாதிரிக்க வச்சுன்னு 2 நிமிஷம் பண்ணணும். அப்புறம் வஜ்ராசனத்துலேருந்து எழுந்து விடலாம். சாதாரணமாக உட்காந்துக்கலாம். திருப்பி என்ன பண்ணணும்? மூச்சை நல்லா இழுத்து
3 முறை விடணும். திருப்பி வாயு முத்திரை பண்ணணும். வாயு முத்திரைன்றது என்னது? கட்டை வரலுக்குள்ளே சுட்டு வரல நுழைச்சிட்டு கட்டை வரது மேலே இறுக்கி மூடி. இது ஒரு 2 நிமிஷம். அப்புறம் கையை ஃப்ரீயாக விட்டுடலாம். திருப்பி ஒரு 3 முறை நம்ம என்ன பண்ணணும்? மூச்சை நல்லா இழுத்து விடணும். அப்படி இழுத்து விட்டுட்டு திருப்பியும் சின்முத்ரை. சின்முத்ரை எப்படி பண்ணினோம்? கட்டை விரல், மோதிர விரல் லைட்டாக, கட்டை விரல், மோதிர விரல் லைட்டாக. இது ஒரு 2 நிமிஷம். அப்புறம் கையை ஃப்ரீயாக விட்டுடலாம். அப்புறம் 2 நிமிஷம் எந்த ஆசனமும் பண்ண வேண்டாம், எந்த மூச்சு பயிற்சியும் பண்ண வேண்டாம், அமைதியாக உட்கார்ந்துட்டுருக்கணும். இந்த ஆசனங்கள் நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, நல்ல மன அமைதி கிடைக்கும். மனசு நிம்மதியாக இருக்கும். இந்த ஆசனங்களை பண்ணி பார்த்து மனசில் அமைதியோட மகிழ்ச்சியாக இருக்கலாமா?